அப்பா ரொம்ப ஜாலியாக இருக்கு. இன்னைக்கு நைட்டு வெளியே எங்காலும் போய் சாப்பிடலாப்பா. நீங்கள் தான் சித்திட்ட பேசணும். ஏமா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? உங்கள் சித்திட்டியெல்லாம் என்னால் பேச முடியாது. வேணா உங்கள் அண்ணன் வரட்டும், பேச சொல்லுவோம். ஏன்பா உங்களுக்கு சித்தியை பார்த்தா பயமா? சரி சரி, நானே பேசி பார்க்குறேன். ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டா திருப்பி நான் பேச மாட்டேன். நீ என்னை வற்புறுத்தாத. இந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷமா இருக்கா. நம்மளுக்கு இந்த மாதிரி குடும்பம் இருந்தால் நாமளும் சந்தோஷமாக இருந்திருப்போம்ல. இந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லை, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. காசு பணமாகட்டும் இல்லை குடும்பமாகட்டும், எதுலேயுமே அந்த கடவுள் இவளுக்கு எந்த குறையும் வைக்கல. தேவா, எனக்கு உண்மையிலேயே உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது. இப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்கலையேன்னு. ராதா, வாமா, உள்ள வா. ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க? சார், மேடம் நேற்று என்ன வர சொல்லியிருந்தாங்கல்ல, அதான் நான் அங்கே போய் பார்த்தேன். அங்கே அவர் இல்லை. சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் தான் வீட்டுக்கு வர சொன்னார். எங்கள் அண்ணன் உங்களை வீட்டுக்கு வர சொன்னானா? அதிசயமாக இருக்கு. அவன் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு கூப்பிட மாட்டான். ஆனால் உங்களை கூப்பிட்டுருக்கானே. சரி நீ உட்காரு. ஏன் நின்னே பேசிட்டு இருக்க? இல்லை சார், பரவாயில்ல. நான் சார் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க. சரி, டீ சாப்பிட்றீங்களா காபி சாப்பிட்றீங்களா? இல்லை மேடம், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சார் வந்தோடனே பார்த்துட்டு கிளம்புறேன். ராதா, நீங்கள் அவளை தேவானே கூப்பிடுங்க. அவள் உங்களை விட வயசில் சின்ன பொண்ணு தான். அவளை நீங்கள் மேடம்லாம் ஒன்றும் கூப்பிட வேண்டாம். அவள் தப்பாலாம் ஒன்றும் நினைக்க மாட்டா. சரியா? ஓகே கிரிஷ். என்ன வீட்டுக்கு வந்திருக்க? நீ அங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதானே? நாங்களே கிளம்பி அங்கே வந்திருப்போம். அதுக்குள்ளே என்னம்மா உனக்கு அவசரம்? சித்தி, நான் தான் அவளை வர சொன்னேன். ராதா அங்கேயே வெயிட் பண்ணுறதா சொன்னான். நான் தான் நோட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. நானும் போயிட்டு என்னென்ன பார்க்கணுன்னு எல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன். அதான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்குப்பா கஷ்டப்படுற? நான் போய் எல்லாம் பார்த்துக்கிறேன். நீ போய் ஆஃபீஸ் வேலையை மட்டும் பாரு. கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறக்கு அங்கே யாருக்கும் சொல்லித்தர தெரியாது சித்தி. நான் வந்தனா எல்லாம் அவகிட்ட எடுத்து சொல்லிட்டு போயிடுவேன். அவள் படித்த பொண்ணு, எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. சரிப்பா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, அப்போ ஏதாவது கண்டிப்பாக காரணம் இருக்கும். சரி, நீயே போய் அவளுக்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டு கிளம்பு. சரி சித்தி. நான் சொல்கிறேன், என் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காமல் நீ போயிட்டே இருக்கல்ல. யார் இந்த பொண்ணு? இவளுக்காக கிறிஷ் என்ன மதிக்காமல் போகிறான். சார், உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் தங்கச்சி எல்லாரும் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். அவங்க என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. அவங்க என் அம்மா கிடையாது, அவங்க என் சித்தி. நான் சின்ன பையனாக இருக்கையிலேயே எங்கள் அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க என் அம்மா மாதிரி தான். அவங்க எனக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க. சாரி கிரஷ், இதை பற்றி எனக்கு தெரியாது. அதான் தெரியாமல் உங்ககிட்ட கேட்டுட்டேன். பரவாயில்ல ராதா. சரி, உங்கள் ஃபேமிலியை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தான். நாங்கள் 2 பேரும் ஒரு அனாத ஆசிரமத்தில் வளர்ந்தோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வெளியே வந்து வேலை தேடி வேலை எங்கேயும் கிடைக்கல. அதான் அதுக்கப்புறம் ஒரு துணி கடையில் வேலைக்கு சேர்ந்தோம். அப்படியே எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. என்ன ராதா சொல்கிறீங்க? உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? சாரி ராதா, எனக்கு உங்களை பற்றி தெரியாதுல்ல, அதான் தெரியாமல் கேட்டுட்டேன். பரவாயில்ல கிரேஷ், நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. சரி, உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க? அவள் அங்கே துணிக்கடையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஓ சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் கேட்டு பார்க்குறேன். ஏதாவது வேலை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகே கிரிஷ். சஞ்சய், டேய் சஞ்சய், கொஞ்சம் சீக்கிரம் வாடா. சொல்லுண்ணா. சஞ்சய், வா, என் கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். என் ஃப்ரெண்டு வேற வர சொன்னான். அப்படியே நாங்கள் படத்துக்கு போகலான் இருக்கோம். நீயும் வா போகலாம்.
இல்லைண்ணா, நான் என் ஃப்ரெண்டு வேறு வர சொல்லியிருக்கான். நான் வேற போய் பார்க்கணும். நீங்கள் வேணா போயிட்டு வாங்க, நம்ம இன்னொரு நாள் போனால் கிடக்குது. சரி, அப்போ நீ பாரு, நான் கிளம்புறேன். சஞ்சய், வாங்க வாங்க. வெண்ணிலா, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு? நல்லா இருக்கும் சஞ்சய். எங்க தேனை காணோம்? அண்ணி உள்ளதா இருக்காங்க. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு தான் எங்களை பார்க்க நேரம் இருக்காது. நாங்களும் அப்படி இருக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் அவ எங்களோட ஃப்ரெண்ட் ஆச்சே. சரி, நான் போய் அவளை பார்க்கறேன். எப்படி இருக்க பிந்து? ம், நல்லா இருக்கேன் சஞ்சய். நீ எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ் பிந்து. உன்னாலதான் எனக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சது. ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா நீயும் கஷ்டப்பட்டிருப்ப, நானும் கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனா இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. நீயும் சந்தோஷமா இருக்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். என்ன சொல்ல வரான் இவன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீயும் ராகுலும் கண்டிப்பா ஒரு நாள் விருந்துக்கு வீட்டுக்கு வரணும். சரியா? சரி, நீ போய் அண்ணிய பாரு. நாம இன்னொரு நாள் பொறுமையா பேசுவோம். சஞ்சயா அது எவ்வளவு நல்லா பேசுறான். ஒருவேளை நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டு இருந்தோமோ? என்ன இவன் என்னை பத்தி எதுவுமே கேட்கல. என்ன இன்னும் இவ்வளோ காணா? இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல. என்ன சஞ்சய் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான்? நான் கேட்டதுக்கு யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போகணும், வேலை இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா. இங்கே வந்து யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? வர வர இவன் போக்கே சரியில்லை. வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேங்கிறான். சஞ்சய், அண்ணா, நீங்கண்ணா இங்கே ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்ன, இங்கே வந்திருக்க? ஆமாண்டா, என் ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தேன். இந்த வழியாக தான் அவனை பார்க்க போகணும். அவனும் பக்கத்தில் தான் வரேன்னு சொல்லியிருக்கான். அதான் வந்தேன். நீ என்ன இங்கே நின்றுருக்க? அண்ணா, அவனும் இங்கே தான் வரேன்னு சொன்னான். அதான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நீ போய் உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வா. வீட்டுக்கு கிளம்பணும்ல, அண்ணி வேற காத்துட்ருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு தான் அவளை வீட்டில் விட்டோன்னே நான் அங்கே வரேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்கள் அண்ணி ஒன்றும் என்னை எதிர்பார்க்கவே மாட்டா. என்ன அண்ணன் போகவே மாட்டேங்கிறாரு? ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்காரே, எப்படி இவரை தாட்டி விடுறது? சரிடா, அவன் வேற வந்திருப்பான். நான் போய் பார்த்துட்டு போகையில் உன்னை கூப்பிட்றேன். நீயும் உன் ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து போயிடலாம். சரியா? எனக்காக வெயிட் பண்ணுடா, நீ பாட்டுக்கு போயிடாத. சபா, இவர் வேற நின்றுட்டே இருந்தாருன்னா நான் கனியை பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சிடுமேன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை, அண்ணனே கிளம்பிட்டாரு. இன்னுமா வரா? என்ன இவ்வளோ லேட் பண்ணுறாளே? போன அண்ணன் திரும்ப வந்தா போச்சு. சரி, நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்குவோம். என்ன இவன் 5 மணிக்கு வர சொன்னா 4:30க்கு வந்து நிப்பானாட்டிருக்குது. எப்போ வந்தான்னு தெரியலையே. போனா கண்டபடி பேசுவான். என்ன சார், எப்போ வந்தீங்க? நான் உன்னை 5 மணிக்கு தானே வர சொன்னேன். இதுக்கடா முன்னாடியே வந்து நிற்கிறேன்? ஏய், நீ தானே 4:30க்கே வர சொன்ன, இப்போ 5 மணின்னு சொல்கிற. கொஞ்சம் கூட டைமே தெரியறதில்ல உனக்கு. ஒரு பஞ்சுவாலிட்டியே இல்லை கனி உனக்கு. யாருக்கு? எனக்கா? சரிதான் சார். ஆமாம் ஆமாம், எனக்கு தான் பஞ்சுவாலிட்டியே இல்லை. நீங்கள் தான் ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருப்பீங்களே. சரி சொல்லு, எதுக்கு என்ன வர சொன்ன? டேய், ஆஃபீஸில் எல்லாம் ட்ரிப்பு போகிறாங்களாம். எனக்கு எங்கால வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்குது. நம்ம 2 பேரும் எங்கால வெளியே போயிட்டு வருவோமா? ஏ கனி, நாம் எப்படி வெளியே போக முடியும்? ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோ. நீயும் நானும் மட்டும் இல்லைடா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் எங்கால வெளியே ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னால் இவனுக்கு என்ன நம்புற அதே நினப்பு தான். ஏன்டா இப்படி முழிக்கிற? என்ன இருக்கா அந்த பக்கம்? கனி, எப்படிமா இருக்க? மாமா அத்தை எல்லாம் சௌக்கியம் தானே? எல்லாரும் சௌக்கியம் மாம்ஸ்.
உங்களை பார்த்தா அவன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஒருவேளை அத்தை வந்துட்டாங்களோன்னு நினச்சி பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏண்டா? ஆமாண்ணா. இல்லை இல்லை இல்லைண்ணா. டேய், ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஆமாம் இல்லை ஆமாம் இல்லைன்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காத. மாம்ஸ், தேன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கால்ல? செக்கப்லாம் போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்தோம் கனி. நல்லா இருக்கா. சரி மாம்ஸ், நான் அப்படியே கிளம்புறேன். உங்கள் அண்ணாட்ட பேசிகிட்டே இருக்காத, சீக்கிரம் வந்து சேரு, சரியா? இவ வேற போக வேண்டியதானே, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கா. அண்ணா, நீ உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துட்டியா? அதெல்லாம் பார்த்துட்டேன்டா. என் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டேன், உன் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டேன். வாயை திறந்து ஏதாவது பேசுகிறானான்னு பாரு. டேய் சஞ்சய், ஒரு விஷயம் சொல்லிட்டாடா. இந்த பொண்ணு உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா. இவ வந்ததுக்கப்புறம்தான் நீயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை துணை கிடைக்காதுடா. நீ கனியை எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் மிஸ் பண்ணிடாத. அவளுக்காக எல்லாத்தையும் நீ எதிர்த்து நிற்கணும். ரொம்ப நல்ல பொண்ணுடா. நம்ம வீட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் சந்தோஷமாகவும் வச்சிருப்பா. ஆமாண்ணா, எனக்கு அவளை பிடிக்கும். அவளுக்கு என்ன பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். டேய், அவளுக்கு உன்னை பிடிக்காமையா இவ்வளோ தூரம் கிட்ட பழகுவா? அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கிறது கூட எனக்கும் மாமாக்கும் நல்லாவே தெரியும். அண்ணா, அது அது வந்து பரவாயில்லடா. இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லலைனாலும் எனக்கு தெரியும். உன்னோட சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம், சரியா? சரிண்ணா. சரி, நீ போய் பார்த்துட்டு வா உன் வேலையை. நான் கிளம்புறேன். யாரை விட்டதோ உன்னொற்றை வாழ்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ. தேனு, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி, ஆனால் ரொம்ப மூச்சு வாங்குது. ரொம்ப நேரம் நடக்க முடியல. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு. அப்படிதான் இருக்கும். அதுக்காக நீ சாப்பிடாம கீது இருந்துடாத. நல்லா சாப்பிடணும், சரியா? வா பிந்து, நீ எப்படி இருக்க? கல்யாணம் ஆனதுலேருந்து உன்னை பார்க்கவே முடியல என்னால. எதுவும் தப்பா நினச்சிக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, பரவாயில்ல. உங்கள் சூழ்நிலையே எனக்கு தெரியாதா என்ன? இதில் தப்பா நினைக்க என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். செக்அப் எல்லாம் போயிட்டு வந்தீங்களா? என்ன சொன்னாங்க? நீங்கள் முதல்ல எக்ஸசைஸ் கிளாஸ் சேருங்க. அப்போதான் நார்மல் டெலிவரிக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வீட்டு வேலை நல்லா செஞ்சாலே நார்மல் டெலிவரி ஆகும். அதுக்கு எதுக்கு போய் யோகா கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கணும்? அக்கா, இப்பெல்லாம் டாக்டர் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க ரொம்ப அப்டேட் ஆகணும் மாட்டிருக்கு. ஆமாடி அம்மா, நான் தான் அப்டேட் ஆகணும். நீங்கெல்லாம் ஆல்ரெடி அப்டேட்ல தானே இருக்கீங்க. எதுக்கு இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? நீயே பார்த்தல்ல அவ எப்படி பேசுறான்னு. நான் அப்டேட் ஆகணுமா? என்ன பார்த்தா அவளுக்கு அப்டேட் ஆன மாதிரி தெரியலையா? ஆமா, அப்டேட் ஆனவங்க இப்படிதான் பேசுவாங்களா? பாத்தியா தேனே, முன்னாடி என்ன எப்படி பேசுறான்னு? என்ன 2 பேரும் சிரிக்கிறீங்க? பெனி, நீ பேசுறத கேட்டா எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. குழந்தை மாதிரி பேசுறியடி. என்ன, இவன் நம்மள குழந்தை மாதிரி பேசுறேன்னு சொல்றா? அப்படியா பேசுறோம்